ஓப்பனாவே கூப்பிடுறாங்க பாஜக ஆதரவாளர் இங்க வந்துருங்க சேஃபா இருக்கலாம்ன்றாங்க கூட்டணி வந்துருங்க. ஆமா, இதை விட அவலமானது எதுவும் கிடையாது. ஆனா விஜய்க்கு இது தேவைதான். விஜய்க்கு ஏன்னா எடுத்த உடனே அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தனியாவே தமிழ்நாட்டு அரசியலை மாத்திடலாம் புரட்டிடலாம்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு பண்ண முடியாதுன்னு இல்லைங்க. அதை பண்றதுக்கு கட்சியை பலப்படுத்தணும். அதுக்கு பல வருடங்கள் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ விஜய்க்கு சின்னம் கிடைக்குமா? ஏன்னா அவர் இதுவரை எலெக்ஷனில் நின்னது கிடையாது. சின்னமே ஒரு இடத்துல பேட்டு கிடைக்கும், ஒரு இடத்துல பால் கிடைக்கும், ஒரு இடத்துல தொப்பியில் நில்லுன்பாங்க, ஒரு இடத்துல கிஃப்ட் பாக்ஸ் நில்லுன்பாங்க. ஏன்னா தேர்தலானே அதை செய்யலாம். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு தேதியில் அங்கீகரிக்கப்படாத கட்சி, நீங்கள் கோரிக்கை வைக்கலாம் எங்களுக்கு ஒரு பொது சின்னம் கொடுங்கன்னு. அந்த பொது சின்னத்தையும் கொடுக்கணுமா வேணாமான்றது அவங்க தான் முடியும். மற்ற முன்னாள் முதலமைச்சர்கள் அது எடப்பாடி இபிஎஸ் கிட்டி ஆகட்டும் இல்லை ஸ்டாலின் அவர்கள்ட்ட கற்றுக்க வேண்டிய பாடம் இன்னும் இங்கே இருக்கு. ஆனால் அவர் அதெல்லாம் கற்றுக்காம அதுக்கு முன்னாடியே அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, சரி அதை இப்போ ஆதவர்ஜனுக்கு சொல்ல வேண்டியது. இப்போ டெல்லினாவே பொதுவாக என்ன இப்போ நம்ம டெல்லினாவே பாஜக வட்டத்தில் போகுது, கூட கமாண்டோ கேப்டன்லாம் வராங்களே, ஸ்பெஷல் ஃப்ளைட்டு எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது. இப்போது நான் எப்படி பார்த்தா காவல்துறை தேடுது யாரை? ஆதவர்ஜன். ஒரு சாதாரண ஒரு புரிதல் தேடணும் இல்லை கைது செய்யணும். இந்த காவல்துறையை எதுவும் பண்ண மாட்டேங்குது. அங்கே இருக்கிற மத்தியில் இருக்கிற காவல்துறை பாதுகாப்பு. நான் என்னோட ஆசை என்னன்னா ஐயா திரு விஜய் அவர்கள் அவரோட அந்த நட்சத்திர பட்டாலும் அவருக்கு இருக்கக்கூடிய வசீகரம் அந்த தொண்டர்களோட பலத்தோட ஊழல்வாதியான ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து இவர் ஜனநாயகத்தை காப்பாற்றணும், அங்கே நின்று ஜெயிக்கணும். இது என்னோட வேண்டுகோள். நானும் ஒரு விஜய் ஃபேனு தான். அதனால் விஜய் செந்தில் பாலாஜியை தோக்கடிச்சா ஒரு 10 ரூபா அமைச்சர்னு பாட்டு பாடணும், ரைட்டுங்களா? அப்போ அந்த 10 ரூபா அமைச்சரை வீழ்த்த போகிற அந்த கில்லாடி யார், இந்த கதாநாயகன் யாருன்றது என்னோட ஒரு கேள்வி. அது பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். அதனால் விஜய் கண்டிப்பாக கரூரில் தான் நிற்கணும். தெரிஞ்சு போயிடும் என்னது அரசியல், என்னது பிரச்சாரம், என்னது செந்தில் பாலாஜி யார், இவர் யார், எல்லாமே தெரிஞ்சிடும். நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே என்ன சொல்கிறேன்னா விஜயோட அந்த செலிபிரிட்டிக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் எதிர்கருத்து போட பயப்படுறாங்க. ஏன்னா விஜயோட ரசிகரோட பட்டாளம் பெரிய பட்டாளம். அப்படிப்பட்ட ஒரு விஜய் மீது நம்ம எதனா விமர்சனம் சொல்லிட்டா நாளைக்கு அவர் ஒரு அரசியல் ஆளுமை ஆகிட்டார், இல்லை ஒரு முதலமைச்சரே ஆகிறாரு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதனால் பாதிப்பு இருக்குமா? ஒன்று. ரெண்டாவது, அவர் நம்ம கூட கூட்டணி வராருன்னா அவரோட அந்த சப்போர்ட்டர்ஸ், அவரோட ஃபேன் பேஸ் நமக்கு கூட்டணிக்கு பலம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு ஏக்கத்தினால ஒரு பெரிய உண்மையை பேச தவறுறாங்க. இந்த விஷயத்துல வழக்கு யாரை கைது செய்யணுன்றது அரசாங்கம் முடிவு பண்ணுறோம். இப்போ தலைமறைவாயிட்டு 3 பேர் போட்டு தனிப்பிரிவு போட்டு தேடுறதுன்னு அவலமா தெரியல. இப்போ பண்ணவங்க ஒரு பெரிய விஷயம், பெரிய ஆளு. அதே மாதிரி இப்போ கர்நாடகத்தில் ஸ்டாம்பீட் ஆச்சு. அங்கே என்ன பண்ணாங்கன்னா வேலை செஞ்ச நிர்வாகிகள் அந்த ஸ்டேடியத்தில் அவங்கள கைது செஞ்சாங்க. அங்கே வேலை செஞ்ச போலீஸ்காரர்கள் தவற விட்டுட்டாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போது ஒவ்வொரு அரசாங்கமும் தன்னோட அரசியல் தேவைக்கேற்றார் சட்டத்தை சரியாக செய்யலைன்றது தான் நான் ஒரு பார்வையாக பார்க்குறேன். கிட்டத்தட்ட திருமாவளவன் கேட்குற கேள்வியும் அதுதான். பத்தாவதுக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் சேர்த்து அரசியலும் பேசுகிறார். இன்னொன்று நீங்கள் அந்த சிஸ்டம்லாம் இந்த டெவலப்மெண்ட் பாருங்கள். நிர்மலா சீதாராமன் வராங்க, ஏமா மாலினி வராங்க. இப்போது அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி விஷயத்துக்கு வராங்க. கள்ளக்குறிச்சி சாராய சாவில் கூட இவ்வளோ தீவிரத்தை மத்திய அரசு காட்டலை. அப்போ என்ன அர்த்தம்? அதாவது திமுக பாஜக எதிர்கட்சி, ஆனால் கள்ளக்குறிச்சி சாராய சாவில் கூட இந்த அளவுக்கு தீவிரம் காட்டல. ஆனால் விஜய் இதில் இன்வால்வ் ஆயிருக்காருனால இவ்வளோ தீவிரம் காட்டுங்க. அப்போது ஓப்பனாவே கூப்பிடுறாங்க பாஜக ஆதரவாளர் இங்கே வந்துருங்க சேஃபா இருக்கலாம்ன்றாங்க, கூட்டணிக்கு வந்துருங்க. ஆமாம், இதை விட அவலமானது எதுவும் கிடையாது. ஆனால் விஜய்க்கு இது தேவைதான். விஜய்க்கு ஏன்னா எடுத்த உடனே அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தனியாகவே தமிழ்நாட்டு அரசியலை மாற்றிடலாம் புரட்டிடலாம்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு பண்ண முடியாதுன்னு இல்லைங்க. அதை பண்ணுறதுக்கு கட்சியை பலப்படுத்தணும். அதுக்கு பல வருடங்கள் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ விஜய்க்கு சின்னம் கிடைக்குமா? ஏன்னா அவர் இதுவரை எலெக்ஷனில் நின்னது கிடையாது. சின்னமே ஒரு இடத்துல பேட்டு கிடைக்கும், ஒரு இடத்துல பால் கிடைக்கும், ஒரு இடத்துல தொப்பியில் நில்லுன்பாங்க, ஒரு இடத்துல கிஃப்ட் பாக்ஸ் நில்லுன்பாங்க. ஏன்னா தேர்தலானே அதை செய்யலாம். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு தேதியில் அங்கீகரிக்கப்படாத கட்சி, நீங்கள் கோரிக்கை வைக்கலாம் எங்களுக்கு ஒரு பொது சின்னம் கொடுங்கன்னு. அந்த பொது சின்னத்தையும் கொடுக்கணுமா வேணாமான்றது அவங்க தான் முடிவு. அப்போ நிலை இதுதான். அப்படி இருக்கும்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரே தேர்தலில் நான் திமுகவை வீழ்த்திடுவேன், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவையும் நான் வீழ்த்திடுவேன் அப்படின்னு இவர் நினைக்கிறார்.
இந்த இந்த புரிதல் இந்த பிரச்சனையோட ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அவர் வந்து அந்த கூட்டணின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் அவைலபிளாக இருக்கார். திமுகவில் கூட்டணி இல்லை, ஆனால் இந்த ஒரு விஜயை வச்சு தமிழகத்தில் நிறைய பேர் ஒரு மலிவான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா விஜய் தலைமையில் 3வது கூட்டணி, இல்லை விஜய் தலைமையில் 4வது கூட்டணி. டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா விஜய்க்கு கூட்டம் சேருது. ஏன் இப்போ பேச வேண்டியது என்ன? இப்போ டிடிவி தினகரன் சொல்லலாம்ல, இப்போ விஜய் தயவு செய்து ஜனங்களை 10 மணி நேரம்லாம் காக்க வைக்கிறது தப்பு, 7 மணி நேரம் காக்க வைக்கிறது தப்பு, 30 பேர் 50 பேர்லாம் கூட்டத்தில் மயக்கச்சு வராங்க, அவங்க ரசிகராக இருக்கட்டும், ஆனால் பொதுமக்கள் ஜனங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நியாயமான கோரிக்கை டிடிவி தினகரன் வைக்கிறாங்கள. ஓபிஎஸ் எங்கே இருக்கிறாரு? ஓபிஎஸ் இதில் அவரோட கருத்து என்ன? இந்த கட்சியை சார்ந்த சுப்புரத்னம் ஐயா XMLA அவர் சொல்கிறாரு இப்படி அரசியல் பண்ணுறது கட்சியை கழிச்சிட்டு போகலான்னு சொல்கிறாரு. அது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் மனசாட்சி அவர்களை கேள்வி கேட்கும்போது சொல்கிறாங்க. இன்னும் இதை நான் பிரித்து பார்க்கணுன்னா 15லேருந்து 25 வயசு இருக்கிறவங்க கிட்ட விஜய் மீது இருக்கக்கூடிய தாக்கம் இருக்குங்களா, அது இன்னும் தீவிரமாக தான் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கள் அண்ணா எதுவும் தப்பு பண்ண மாட்டார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த 15லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விஜய்க்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. 35லேருந்து ஒரு 80-85 வயசில் இருக்கிறவங்க போயிட்டு கேட்டாங்கன்னா, நீங்கள் இதையே சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் அரசியல் இருந்ததே இல்லை, இது என்ன தனமான அரசியல், இது ஜனங்களை காக்க வைக்கிறது, ஒரு தண்ணி கொடுக்கறது இல்லை, அப்புறமா வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து விமானத்தில் திருப்பி போகிறது, இதெல்லாம் இதெல்லாம் அவங்க ரசிக்கவே இல்லை, இது விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ விஜய் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த இளைஞர் பட்டாளத்தை அதுவும் வர கிரௌடு தான் திருப்பி இதை வைத்து அவர் என்ன நினைக்கிறார், நமக்கு வந்து தமிழகம் பூரா ஒரு அதீத செல்வாக்கு இருக்கு, நம்ம தான் அடுத்து எம்ஜிஆர்னு ரொம்ப ரொம்ப ஒரு சிறுபலத்தனமான ஒரு கணக்கு போடுறாரு. எம்ஜிஆரா ஆவறதுன்றது அவ்வளோ விளையாட்டு கிடையாது. அதுக்கு பின்னாடி தலக்கர்த்தாக்கள் இருந்தாங்க, தளபதிகள் இருந்தாங்க, அவருக்கு உண்டான தோரணை இருந்தது, பணத்தை வந்து பணமாக பார்க்காம செலவு பண்ணக்கூடிய தன்மை படைத்தவர் எம்ஜிஆர். அவருங்க கலைஞரோட அரசியல் பயிற்சி எடுத்தவர், என்ன மாதிரி அரசியல் பண்ணணும்னு தெரியும், நடிச்சுட்டு வந்தார். அதனால முதலமைச்சர்லாம் யாரும் அப்படிலாம் தூக்கி இது பண்ண முடியாது. சிவாஜி கூட தான் நடிச்சுட்டு வந்தார், சிவாஜி ஏற்றுக்கிட்டாங்க. சிவாஜிக்கு அந்த காலத்தில் எப்படி இருந்தது, சிவாஜி எடுத்துக்கிட்டாங்களா? அது ஒரு நேரம் ஆகும், எடுக்கும். இவர் வந்த உடனே நான் முதலமைச்சர்ன்ற அந்த ஒரு மமதையில் வந்த காரணத்தினாலும் பொதுமக்களை வந்து தனக்கு வந்து ஒரு கேடயமாக, பாதுகாப்பு கேடயமாக அந்த பொதுமக்களை வைத்து பிரச்சாரம் பண்ணதனுடைய நீட்சியாக வந்த ஒரு சிக்கல் தான் இது. திருமாவளவன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ராகுல் காந்தி கூட ஃபோன் பண்ணி பேசினதா ஒரு தகவல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் வச்சு கூட்டணி கணக்குகள் திமுக கூட்டணிக்குள்ளே ஏதாவது மாறும்னு நினைக்கிறீங்களா? அது வாய்ப்புகள் இருக்குங்க. என்னன்னா ஒரு மேபி ஒரு 3 மாசங்கள் கழிச்சு இப்போ நான் சில ஸ்ட்ராங்கா சொல்றாங்க காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போவாங்க அப்படின்னு. இல்லை, ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஓகே, இப்போ எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் காங்கிரஸை பற்றி எங்கேயுமே விமர்சனம் பண்ணதோ எதுவுமே கிடையாது. இப்போ காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தவறு செஞ்சிருக்கு. உதாரணம் சொன்னால் நீட் பற்றி இவ்வளோ பேசுகிறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு விஷயத்தில் வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து கரு ஊட்டுறது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், அந்த முட்டையை வந்து பாதுகாத்து அடப்புரிச்சு அதுக்கு குட்டியாக அதை வந்து பாம்பாக்கி விட்டது பிஜேபி ஆட்சி. அப்போ அந்த நீட்டுன்ற அந்த பாம்பு அந்த பிரச்சனை அது வந்து காங்கிரஸ் தான் அது. ஆனால் விஜய் அவர்கள் எங்கன்னா வந்து நீட்டை பற்றி பேசும்போது காங்கிரஸை பற்றி பேசுகிறாரா? இல்லை. ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டி வரி பற்றிலாம் படம்லாம் எடுத்தாங்க ஒன்றாங்க. அதுலுமே கூட சரி, ஜிஎஸ்டிக்கு புள்ளியார் சுழி போட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். இன்னைக்கு 8 வருஷம் மக்களை உறிஞ்சிட்டு நல்ல சத்தெல்லாம் எடுத்துட்டு மக்களோட அந்த பணம் தான் மிச்சம் பண்ண முடியாமல் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி, மெடிக்கல் பில்லுக்கு ஜிஎஸ்டி, மாத்திரைக்கு இப்படியெல்லாம் போட்டு மக்களை சுரண்டி எடுத்துட்டு இன்றைக்கி வந்து அதை கொஞ்சம் வரியை கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துலையுமே கூட காங்கிரஸ் இதெல்லாம் பண்ணியிருக்குன்னு விஜய் என்ன பேசல, இப்பவும் பேசுறதில்ல. அதனால் ராகுல் காந்திக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் விஜய் வந்து காங்கிரஸை பற்றி பேசுவேன். கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து காத்து கொண்டு இருக்கிறது. மேபி இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், இது வந்து ஒரு யூகமாக கூட இருக்கும். இப்போ ராகுல் காந்தி வந்து திடீர்னு முதல்வருக்கு ஃபோன் பண்ணி பாவங்க எதுவும் கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்காதீங்க அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாலின் வந்து அது தள்ளி போவாரா? செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இல்லை விஜய் அவர்கள் ஆதவர்ஜனை போய் பார்த்து அமித்ஷாவை போய் பார்த்துட்டு இப்போ வேணாம், இப்போ உடனே வந்தால் ரொம்ப இதாக இருக்கும், நான் ஒரு 2 மாதம் கழிச்சு வரேன், ஜனங்களுக்கு தமிழ்நாட்டை ஞாபக சக்தி ஜாஸ்தி, டிசம்பர் மாதம் வந்து வெள்ளங்கெல்லாம் வந்து வேறு எதனா பிரச்சனை புதுசாக ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இல்லை வேறு எதனா நடிகை ஒன்று ஊரை விட்டு ஓடி போயிடுச்சுன்னா என்னை மறந்துடுவாங்க, அதனால் வந்து நம்ம அப்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு அரசியல். ஆமாம், என்ன வேணால் நடக்கும், நண்பர்கள் எதிரியாவாங்க, எதிரிகள் நண்பர்கள் ஆவாங்க. அதனால் அந்த கூட்டணி கணக்கு வந்து மாறுறதுக்கு விஜய்னால இன்னமும் அந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா விஜய் பற்றி எதுவும் விமர்சனம் பண்ணலை. எனக்கு தெரியுமோ எடப்பாடி பழனிசாமியோட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது பார்த்தீங்களா,
முதலமைச்சர் மீதும் பெரிய விமர்சனம் வைக்காம ஏன் உடனே போனாரு, அதை அவர் வேலையை தான் செஞ்சிருக்காரு, கடமையை செஞ்சிருக்காரு, அந்த ஸ்டாண்ட் ஆகட்டும். விஜய் அவர்கள் மீது அன்னைக்கு உடனே விமர்சனம் பண்ணாம அதை லூஸ் விட்டதும் அது வந்து ஒரு 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 பெஸ்ட். செந்தில் பாலாஜி தான் அதிகமாக அட்டாக் பண்ணார் அந்த விஷயத்தில். ஆமா, அவர் வந்து என்ன, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஒரு பாங்கு இருக்குன்னு சொல்லிட்டு, இது எனக்கு தகவல் தெரியாது, எனக்கு தகவல் இல்லாமல் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அவரு அதை நல்லா கையாண்டாங்க. அதே மாதிரி முதலமைச்சரோட அந்த காணொலி ஒன்று இருக்குல்ல, எந்த ஒரு தலைவருமே அவங்க தொண்டர்கள் சாவறதை விரும்ப மாட்டாங்க, இதுல அமைதிக்காக அந்த அப்பீல் இருக்கு, அதுவுமே வந்து ஒரு நல்ல மனிதநேயமான ஒரு இது. அப்போ விஜய் அவர்கள் இதெல்லாம் தவிர எல்லாருமே கரெக்டான ஒரு. ஆமா, விஜய் வந்து மற்ற முன்னாள் முதலமைச்சர்கள், அது எடப்பாடி இபிஎஸ் கிட்டி ஆகட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்கள்ட்ட கத்துக்க வேண்டிய பாடம் இன்னும் இங்க இருக்கு. ஆனா அவர் அதெல்லாம் கத்துக்காம அதுக்கு முன்னாடியே அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, சரி அதை வந்து இப்போ ஆதவர்ஜன கிட்ட சொல்ல வேண்டியது என்னப்பா. எப்போ டெல்லினாவே பொதுவாக என்ன இப்போ நம்ம டெல்லினாவே பாஜக வட்டத்தில் போகுது, கூட கமாண்டோ கேப்டன்லாம் வராங்களே, ஸ்பெஷல் ஃப்ளைட்டு எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது. இப்போ நான் எப்படி பார்த்தா காவல்துறை தேடுது யார, ஆதவர்ஜன. ஒரு சாதாரண ஒரு புரிதல் தேடணும் இல்லை கைது செய்யணும். இந்த காவல்துறையும் எதுவும் பண்ண மாட்டேது. அங்கே இருக்கிற மத்தியில் இருக்கிற காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது. அப்போ நாங்கள் வண்டி வரியை கட்டி சட்டப்படி நடக்கிறதுக்கு அப்போ நாங்கள்லாம் யார்? நாங்கள்லாம் இரண்டாம் கட்ட மக்களா? அப்போ பணம் இருக்கு, பதவி இருக்கு, இல்லை செல்வாக்கு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு சட்டத்தையும் சாமானியனுக்கு வேற சட்டத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்க. ஐயா, நீதியரசர்கள் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன இருக்கோ அதை தான் இது பண்ணுறாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் இந்த நிறைய கேள்விகள் நீதிமன்றம் கேட்குங்க. நீதிமன்றம் சும்மா விடாது. ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் அரசியலை பார்த்தீங்க, மக்களோட பாதிப்பை பார்த்தீங்க, பத்திரிகையாளர்களோட குற்றச்சாட்டு, பத்திரிகையாளர்களோட சப்போர்ட்டை பார்த்தீங்க, அப்புறம் கட்சிகள் ஒன்னோட ஒன்று மோதி கொண்டதை பார்த்தீங்க. இப்போ தான் நீதிமன்றம் உள்ள வருது. இப்போ நீதிமன்றம் வரும்போது நீதிமன்றம் ஒரு சில தரவுகளுக்கு தரவுகள், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், வாதம் எதிர்வாதம், இதுதான். அங்கே போயிட்டு வந்து இல்லைங்க விஜய் லவ் டுடே படத்துலேருந்து நடிச்சுனுங்கிறாருங்க, அவரு கடைசி படம் சர்க்கார் பார்த்தீங்களா எவ்வளோ பேரை காப்பாற்றுவார் தெரியுமா அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே போயிட்டு எப்பா ஒரு நிமிஷம் படத்தை பற்றி பேசலப்பா, கரூரில் நடந்தது அதை பற்றி பேசுப்பா, நான் தூங்குறவங்களை எழுப்பி கேட்டவனா கோர்ட்டில் வந்து சாரி மை லார்ட் அப்படின்ற மாதிரி மாறிடும். அதனால் அந்த தன்மை அதெல்லாம் தான் நான் இப்போ கூர்ந்து கவனிக்கிறது. என்னை பொறுத்தவரைலாம் அடுத்த நீதிமன்றங்கள் எவ்வாறு இதை, ஏன்னா இது ஒரு நல்ல தீர்ப்பு வருமேயானால் தமிழகத்தில் ஒரு நல்ல கலெக்டரோ ஒரு நல்ல எஸ்பியோ, சார் கோர்ட் ஆர்டர் இருக்குது சார், உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் கூட்டத்தை சேர்க்க முடியாது, யாராக வேணா இருக்கு, நீ முதலமைச்சராக இரு, பிரதமராக இரு, இல்லை ஒரு உச்சத்திர நட்சத்திரமாக இரு, இதுதான் புரோட்டோகால். இது எதனா போச்சுன்னா இனிமேல் வம்பாயிடும், கோர்ட்டு மானிட்டரிங்கில் இருக்குது, கோர்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள், அதாவது டிஎஸ்பி வந்து போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு யார, புசி ஆனந்த ஐயா கூட்டம் நிறைய இருக்குது, இதுக்கு மேலே போனால் சிக்கல் பார்த்துக்கங்கன்றாரு. நீ என்ன சொல்கிறது, நான் வைக்கிறதா என் கூட்டத்தை பற்றியா, என் மாவை பற்றியா, எங்கள் தலைவர் சக்தியை பற்றியா, சிங்கம் புறப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு போனீங்களா? இனிமேல்ட்டு அந்த எஸ்பி டிஎஸ்பி என்ன பண்ணுவாங்க, வந்து பொசிஷன் எடுப்பான். பொசிஷன் எடுத்து பார், கோர்ட் ஆர்டரு, கோர்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது, தேர்தல் கீர்தல்னா அப்புறமா வந்து ஊருக்குள்ளே விட மாட்டேன். சொல் பேச்சு கேட்டு விதிப்பராடி நடக்கிறீங்களா, விதிமுறைகளை கையாளுறீங்களா, இல்லைனா போயிட்டு கோர்ட்டில் போய் வாங்கிக்கோங்க, போ கோர்ட்டில் பேசிக்கலாம், முடிஞ்சு போச்சா. அந்த ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கு. அது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு அதாவது ஒரு கெட்டது நடக்கக்கூடாது ஒரு நடந்திருக்கு. இனிமேல்ட்டு அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், எஸ்ஓபி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, என்ன பண்ணணும், கழிவறைகள் வைக்கிறதோ இல்லை குடிக்க தண்ணீர் வசதி ஏற்பாடு, இதெல்லாமே என்ன ஆகும்னா இப்போ வந்து அந்தந்த கட்சியாக தார்மீக அடிப்படையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு கைட்லைன்ஸ் உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பொதுமக்களுக்கு வந்து சேஃப்டி, பொதுமக்களுக்கு இதனால பாதிப்பு இருக்கு. குறிப்பா விஜய் அவர்கள் மீது வழக்கு போடாம அடுத்த கட்ட தலைவர்கள் மீது வழக்கு போட்டோம்னா இந்த வழக்கே நிற்காது சொல்றாங்களே, வழக்குறீங்க உங்களோட பார்வை என்ன? பொதுவாக இந்த மாதிரி இந்த கூட்ட விஷயம் வர்றது வந்துட்டு அது வந்து வீக்கான கேஸ். ஒரு அண்ணன் ஷாம் அண்ணன் கூட சமீபமாக ஒரு விஷயத்தை கோடிட்டு காமிச்சிருந்தாங்க. இவர் வந்து ஷாருக் கான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பந்தை தூக்கி போட்டார், அந்த பந்தை போய் யார் எடுக்கிறதுல ஒரு தள்ளுமுள்ளாகி இதாச்சு. அதே மாதிரி இப்போது அல்லு அர்ஜுன் வந்துட்டு சினிமாத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு. பொதுவாக என்னன்னா உங்களுக்கு வந்து வாலண்டரியாக பிளான் பண்ணி ஒரு சம்பவத்தை பண்ணணுன்றது அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்டனையானது உறுதியாயிடும். காவல்துறை என்பது கைது செய்து விசாரணை என்பது ரூல். அவங்களுக்கு பெயில் கொடுக்கறது, பெயில் கொடுக்காம போகிறது, ஜெயிலுக்கு போகிறதுலாம் அதெல்லாம் அப்புறமா வர ஸ்டேஜஸ். இப்போ அந்த ஸ்டேஜஸ் வரும்போது என்னென்னா உங்களுக்கு எவிடன்ஸ் நிறைய, அதாவது விஜய் வந்து வேணும்ட்டே அவர் தான் இதை திட்டமிட்டால் அப்படின்ற மாதிரி போகும். இது வந்து ஒரு அஜாக்கிரதைனாலையும் தான் ஒரு பெரிய ஆளுமைன்னு அந்த மக்களை காக்க வைக்கிறதுக்கூடிய அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அதனால் வந்த ஒரு இது
இது வந்து லாங் ரன்ல கேஸ் வந்து எந்த அளவுக்கு நிற்கும் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு மாதிரி நாட் அ ஈஸி கேஸ் டு பி ப்ரூவன் ரைட். டெய்லி ஒவ்வொரு வீடியோவோ ஆதாரங்கள் செய்தி சேனல் வந்துகிட்டே இருக்கு. கோர்ட்டும் கண்டிப்பாக அதில் நீதிபதிகள் பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ நாளைக்கு இந்த வழக்கு வரும்போது நீதிபதிகள் டைரக்டா விஜய் விமர்சனம் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் நீதிபதிகளுக்கு இல்ல. உரிமையா அரசியல் சாசனத்துக்கு கீழே ரைட்டு ராயலா கேள்வி கேட்பாங்க. நான் நீதிபதி, நான் நீதி அரசர், நீதியை நிலைநாட்டணும், மக்களுக்கு சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும், மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. நான் கருப்பு சட்டை போட்டது நீதிபடி இந்த நாட்டில் எல்லாம் நடக்கணும், எல்லாரும் சமமாக இருக்கணும், லா இஸ் அபவ் யூ. அதுக்கு தான் அவங்க காக்கி சட்டை போடுறாங்க. அந்த காக்கி சட்டை கரெக்டாக வேலையாக பார்க்குதா இல்லையா அப்படின்றத பார்க்குறது கருப்பு சட்டை இருக்குது. அந்த கருப்பு அங்கிகள் போட்டவர்கள் கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் இப்போ ட்ரம்ப் வந்து ஜனாதிபதி தான், ஆனாப்பட்ட ட்ரம்ப்பையே வந்து கோர்ட்டு கேள்வி கேட்குதுல்ல அமெரிக்காவில். என்னப்பா இந்த ஜனாதிபதியாக இருக்கணுமா இல்லை எப்படி அப்படின்னு கோர்ட்டு கேட்குதுல்ல. வேற யாருன்னா கேள்வி கேட்க முடியுமா? எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு கட்சியாக வந்து ட்ரம்ப் இருக்கிறாரு அங்கே, எல்லாத்தையும் சர்வ வல்லமை. அந்த ட்ரம்ப்பை அங்கே கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கே இந்த அரசியல்வாதிகளை இதை வந்து நீதி அரசர்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. தீர்ப்புன்றது உடனே வராது. ஏன்னா வாதம், பிரதிவாதம், தரவுகள் என்ன சொல்கிறாங்க, என்ன நடந்தது, நிறைய எவிடன்ஸ் இருக்கும், ஐ விட்னஸ் இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க ஆராய்ந்துட்டு தான் ஒரு தீர்ப்புக்கு வர முடியும். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி நீதிமன்றங்கள் என்ன சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்கா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஒரு தீர்ப்பு என்பது வரும். பட் இந்த கேள்வி என்பது, மக்கள் சார்ந்த கேள்வி என்பது நீதிமன்றங்கள் உடனடியாக கேட்கும். அது வந்து நம்ம நிறைய நேரத்தில் பார்த்துருக்கோம். அந்த கேள்விகள் வரும்போது விஜய்க்கு வந்து அப்போதான் மேபி உரைக்குமா என்னன்னு தெரியல. ஓ இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க, நீ கேட்டால் நீ திமுககாரன், நீ வந்து தாவேக்கா அழிக்கணும், நீ வந்து உனக்கு தெரில, நீ போல, நீ பொய்யா பேசுகிற, நீ வந்து 200 ரூபா வாங்கிக்கோ, அது அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்படி அதனாக்கா நீதிமன்றத்தை நீங்கள் இப்படி பண்ண முடியாதுல்ல. கொஞ்சம் வாப்பா ப்ளீஸ், முன்னாடி வா, நீ தானேப்பா பதிவு போட்ட, ஏன்பா போட்ட, இல்லை சொன்னாங்க கத்தியை தூக்கிச்சாங்க, சரி கத்தியாங்க, கீஞ்சி போனவன் எந்த மருத்துவமனை போய் அட்மிட் ஆனா அப்படின்வாங்க. சரி கல்லெல்லாம் எடுத்து அடிச்சாங்க, நீங்களே கல் எதுனா அங்கே இருந்ததா அந்த இடத்துல, என்ன கல்லுப்பா அடிச்சாங்க, செங்கலா ஜெல்லியா இல்லை அறக்கல்லா, அடிச்சவர் என்ன கலரு, சொக்கா போட்டுருந்தாரா பனியன் போட்டுருந்தாரா, இதெல்லாம் கேட்கும்போது அது சொக்கா போட்ட மாதிரியும் இல்லை, டிஷர்ட் போட்ட மாதிரியும் இல்லை, அது அறக்கல் மாதிரியும் இல்லை, ஜல்லிகள் மாதிரியும் இல்லை அப்படின்லாம் கோர்ட்டில் சொல்ல முடியாது. ஆதாரம் கேட்பாங்க. இந்த சமூக வலைத்தளத்தில் என்ன வேணால் சொல்லிட்டு நம்ம பித்துக்குழி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். அங்கே வந்து ஆதாரம் பேசும், அதற்கு உண்டான தரவுகள் பேசும். அங்கே வந்து இந்த அரசியலுக்கு இந்த சத்தத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. கோர்ட்டில் வந்து நீதியின்படி என்ன, அதே மாதிரி இப்போ போலீஸ் வந்து சொல்கிறாருல, நான் வந்து ஆள் போட்டேன், நான் வந்து என்னென்ன எவ்வளோ ஆள் போட்டேன், எங்கே போட்டேன், அவங்களோட லிஸ்ட்டை கொண்டா, அதுக்கப்புறம் க்ரௌடு வந்துச்சுன்னு தெரியுதுல, நீ என்ன ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்த, நீ அதுக்கப்புறமா பேரிகார்டு போகிறதுக்கு சாத்தியம் இருந்ததா இல்லையா, நீ 100% சொல்கிறியா, நீ வந்து இதை தவிர்க்க முடியாதுன்னு, நீ இதை தவிர்த்திருக்கலாமே, நீ இதை பண்ணியிருக்கலாமே, ஏன் டிஎஸ்பி வந்து நீ கோரிக்கை வச்ச அந்த நேரத்தில், நீ காப்பாற்றிருக்கலாமே, நீ சட்டத்தை உன் கையில் எடுத்திருக்கலாமே, மக்களோட பாதுகாப்பு முக்கியம், இதெல்லாமும் கேட்பாங்க நீதியரசர்கள். போலீஸையும் விட்டுற மாட்டாங்க. அப்போதான் வந்து ஒரு சமமான நியாயமான தர்மம் வந்து கடைசியில் கிடைக்கும், மக்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும். அதனால் இனிமேல் நீதிமன்றங்களோட அந்த அணுகுமுறை என்பது மக்கள் எல்லோருமே பார்க்கணும், நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து பொது புத்தியில், பொது அறிவில் இது ரொம்ப தேவை. ஏன்னா நமக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, யாருன்னா ஒருத்தர் கோயிலில் வந்து பஞ்சாமிர்தம் கொடுக்குறாரு அப்படின்னா உடனே கும்பலாக போய் நின்றுக்கிறாங்க, தள்ளுமுள்ளு ஆகுறது. இல்லை ஒரு பூசாரி வந்துட்டு ஏதோ ஒரு சிறப்பு பூஜை, இன்றைக்கி வந்து நீங்கள் நைட்டு டான்ஸ் ஆடினீங்கன்னா அமாவாசை நைட்டு பூரா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சிரிப்பாக இருக்கும் அப்படின்னா அங்கே ஒரு 20,000 பேர் போயிடுறது போக்குவரத்து நெரிசலில். ஒரு விடுமுறை ஒன்று விட்டால் எல்லாரும் அப்படியே மலை மேலே ஏறிக்கிறது, அது ஊட்டி ஆகட்டும் கொடைக்கானல் இருக்கும், அந்த போக்கு இருக்குல்ல, ஒரு கூட்டம் சேருது அப்படின்னா. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தேவையில்லாமல் தொட்டு பேச மாட்டாங்க. அங்கே நெருக்கடி இல்லை, ஜன நெருக்கடி இல்லை, இங்கே ஜன நெருக்கடி இருந்தாலும் கூட அந்த பண்பு, இப்போ இவர்கள் ஒருத்தரை தள்ளாமல், இவர்கள் பிடிச்சி தள்ளியோ இல்லை மேலே ஏறி போகாமல் கொஞ்சம் நாகரிகமாக அங்கே போயிருந்தவங்க நடந்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு பாதி பேர் இன்னும் பழிச்சிருக்கலாம்ல. அப்போ நீங்க வந்து பேச்சை நிப்பாட்டி இருந்தனா இன்னும் பாதி பேர், அதெல்லாம் ஒரு சாத்தியக்கூறு தான். இப்போ அந்த காட்சி ஒன்று போயிட்டு இருக்கு சொல்லியிருந்தீங்க நீங்க கூட வந்த பொழுது. அப்போ வந்து தலையில வந்து தாவேக்கா டவல்லாம் போட்டிருக்கிறாங்க, அவங்க தான் ஒரு சிலர் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, திமுக மீது செந்தில் பாலாஜி, திமுக கூட இல்லை, செந்தில் பாலாஜி மீது சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, செந்தில் பாலாஜி பத்தி பாட்டு பாடும்போது தான் செருப்பு வச்சு, இதெல்லாம் வந்து இது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்தது அந்த கதை. அப்போ அது கட்டுக்கதை அப்படின்றது கோர்ட்டு கேட்கும். உண்மையிலே இல்லை மேபி செந்தில் பாலாஜியே வந்து தாவேக்கா துண்டு போட்டு கூட அனுப்பிச்சிருக்கலாம்.
ஆனால் கோர்ட் வந்து அதை பார்த்துக்கும். இந்த அவ்வளவு கூட்டத்துல தெளிவா கேமரால தெரியும் போது எரிஞ்சுனா சும்மா விடுவாங்களா? உண்மையான தாவக கரூர்காரங்க எப்படிங்க விடுவாங்க? நான் கேட்கறேன் என்னன்னா, தாவேகா, அதிமுக, திமுக எல்லாம் விட்டுருங்க, கரூர் மக்களுக்கு ஒரு ஈரம் இருக்கும்ல, கரூர் மக்களுக்குன்னு ஒரு கோபம் இருக்கும் இல்லையா? அவங்க ஊர்ல போயிட்டு எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி வன்முறை இது பண்றானா, அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் நிக்கிறாங்க விஜய் பார்க்கறதுக்கு, அவங்க தாவேகாவினர்ல பொதுமக்களும் கலந்துருக்காங்க. பொதுமக்கள் எப்படி கேட்பாங்க? கேட்காம விடுவாங்களா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து கரூர் ஜிஹெச்ல நான் பீஸ்2 கேமரா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 பேர் வந்து என்னை வந்து ஒரு மாதிரி தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க, தள்ளுமுள்ளு மாதிரி வருது. அங்கேருந்து பொதுமக்களை ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர், அவர் வேலையை செய்கிறாரு, நீ எதுக்கு இப்போ கலாடா பண்ணுகிற அப்படின்னு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். அவர் கேள்வி கேட்டவன தான் அங்கேருந்து ஒருத்தர் குவைட்டானார். அதில் ஒருத்தர் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தார். அவர் எந்த மனநிலையில் இருக்கிறாரு, எந்த கட்சி எனக்கு தெரியாது. ஒரு பொதுமக்கள் கேள்வி கேட்டவனா அங்கே நிலைமை மாறும். நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் செட் ஆகாது, இது வேற மாதிரி இருக்குது இந்த கூட்டம், நான் கிளம்பிட்டேன். அப்போது அந்த பொதுமக்கள் விட மாட்டாங்க. இப்போது பொதுமக்கள் வந்து அவங்க கண்ணெதிர, இப்போ காவல்துறையே ஒருத்தர் போட்டு அடிக்குது ரோட்டில், அந்த வீடியோ எப்படி வெளியில் வருது? காவல்துறை மீது பயம் இருக்கும், அந்த வீடியோ எப்படி வருது? யாரோ ஒருத்தர் மனசாட்சி உள்ளவர் இப்படி அடிக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, காவல்துறையே இருந்தாலும் செய்யக்கூடாமல் அது என்ன பண்ணுறாங்க, அந்த வீடியோ எடுத்து சமூக வலையில் போட்டுறாங்க. அப்போ அந்த பொதுமக்களோட அந்த பொறுப்புணர்ச்சின்றது எல்லாரும் வந்து நமக்கு என்னப்பான்னு போகிறது இல்லை. ஏதோ ஒரு இளைஞர் இல்லை ஏதோ ஒரு வயதானவர் இந்த சமுதாயத்துக்கு இது சரியில்லை, அப்படி அதை சரி செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் இன்னும் செத்து போகலன்றதை நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிறவங்க யாரோ கல் எடுத்தாங்க இல்லை கத்தி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பிடிச்சி உரின்னு உரிச்சிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் வந்து கரூர் மக்களும் எந்த மக்களுமே சரி, வெளியூர்லேருந்து வந்து இங்கே இன்னொன்றுங்க, ஒரு அடிப்படைன்னா என்னென்னா, செந்தில் பாலாஜி அவரு தான் எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும் அவருக்கு. அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இங்கே ஆர்கே நகர் தேர்தல் ஆகட்டும், அங்கே ஆகட்டும், வாக்காளர்களுக்கு நல்லா தேவையான சலுகைகளை கொடுத்து ஜெயிக்கிற ஒரு ஃபார்முலா கற்று வச்சுக்கிறாரு. அவருக்கு எதுக்கு அங்கே அதை பண்ணி? எனக்கு என்னன்னா, இதெல்லாம் வந்து சிலர் வந்து விஜய் வந்து கரூர்ல தான் செந்தில் பாலாஜி எதிராக போட்டி போட போறாரு அப்படிலாம் இல்லை, அது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வந்து என்னோட ஆசை என்னன்னா, ஐயா திரு விஜய் அவர்கள் அவருடைய அந்த நட்சத்திர பட்டாலும் அவருக்கு இருக்கக்கூடிய வசீகரம் அந்த தொண்டர்களோட பலத்தோட வந்து ஊழல்வாதியான ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து இவர் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றும், அங்கே நின்று ஜெயிக்கணும். இது என்னோட வேண்டுகோள். நானும் ஒரு விஜய் ஃபேனு தான். அதனால் விஜய் வந்து செந்தில் பாலாஜியை தோக்கடிச்சா ஒரு 10 ரூபாய் அமைச்சர்னு பாட்டு பாடினாரு, ரைட்டுங்களா? அப்போ அந்த 10 ரூபாய் அமைச்சரை வீழ்த்த போகிற அந்த கில்லாடி யார், இந்த கதாநாயகன் யாருன்றது என்னோட ஒரு கேள்வி. அது பார்க்குறவங்க பார்த்துரும். அதனால் விஜய் வந்து கண்டிப்பாக கரூரில் தான் நிற்கணும். தெரிஞ்சு போயிடும் என்னது அரசியல், என்னது பிரச்சாரம், என்னது செந்தில் பாலாஜி யார், இவர் யார், எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் அது அப்படி ஒன்று நின்னா அந்த தேர்தல் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைவான ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா 2 வாரம் பிரச்சார பயணத்தை வந்து ஒத்தி வச்சிருக்காரு இல்லையா? கண்டிப்பாக மறுபடியும் அவர் ஊருக்குள்ளே பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மாதிரி கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் வரதான் போகுது, கட்டுப்பாடற்ற கூட்டம் வரதான் போகுது, தடுக்க முடியாது. ஸோ வந்து கோர்ட் வந்து இதுக்கு தடை போடுன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி பிரச்சார பயணத்துக்கு? நான் என்ன விதி விதிச்சாலும் அதை வந்து அவங்க கேட்க போறதில்ல அவருடைய ரசிகர்கள். ஸோ என்ன முடிவு எடுப்பாங்க? இனிமேல்ட்டு வந்து பிரச்சாரம் போய் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இந்த இளைஞர்களுக்கு வந்து அதனுடைய பிரச்சனை புரியல, தீவிரத்தன்மை புரியல. நான் முன்னாடியே காணொலியில் நான் சொன்னேன், 1லேருந்து 35 வயசுக்கு இருக்கிறவங்க, அதாவது 15 வயசுலேருந்து 35 ஒரு மாதிரி சிந்திக்கிறாங்க, 35லேருந்து 80 வயசு இருக்கிறவங்க ஒரு மாதிரி சிந்திக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, யாரா போய்ட்டு விஜய் வராரு அப்படின்னா அவங்க பாஷையில் பேசி அவங்க பசங்களை கூப்பிட்டு தலையிலேயே ஒன்று கொட்டி உட்காந்து படி, ஏன்னா வந்து வேலைக்கு போ, வேறு பார்த்துக்கலாம், அது ஒரு சைடு நடக்கும். பிள்ளைகளை வந்து ஏன்னா பெற்றவர்கள் வந்து அந்த பெற்றவங்க வந்து அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும். அதுவும் இது வந்து வேற ஏதோ அப்படின்னா கூட சிந்திப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் போனால் இது மாதிரி ஆயிருக்குன்றது எல்லார் மனசுலையுமே போயிருக்கு, தமிழகம் போகிறவர்கள் அவங்க வந்து அப்படி விட மாட்டாங்க. அதனால ஒரு பர்சன்டேஜ் குறையன்றது என்னோட பொது புரிதல். இன்னொன்று வந்து கோர்ட்டும் இதை மானிட்டர் பண்ணுறதுனால கோர்ட் வந்து இனிமேல் இதில் வந்து கடுமையான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. இது 2. 3வது, இனிமேல் அதிகாரிகள்லாம் வந்து லூஸ் விட மாட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தில் வந்து இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்க, சொன்னா கேட்கல, எக்கெடுக்கட்டு ஒழிட்டோம் அப்படின்னு கூட யாருன்னா 1-2 பேர் கவனக்குறைவால விட்டுருக்கலாம். எவ்வளோதான் சொல்லுவீங்க நீங்கள்? எத்தனை வாட்டி சொல்லுவீங்க? எத்தனை இடத்துல சொல்லுவீங்க? 7 இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க, கேட்கல. உனக்குலாம் பட்டாதான் தெரியும்னு கூட விட்டுருக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க கூட பட்டாதான் தெரியும்னு விட முடியாது. கோர்ட்டு கேட்கலாம், இல்லை இது பிரச்சனையாகலாம். அதனால ஏன்னா உதாரணத்துக்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வட சென்னையில் இறந்தாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அதிகாரியும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, ஒரு ஜேசி லெவலில் இருக்கிறவரை. அதுக்கப்புறம் அப்போ என்னப்பா இதெல்லாம் கூட பார்க்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரிகளுக்குள்ள அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி நையாண்டி போயிடும்.
கரெக்டாக அது முடிஞ்ச ஒரு சில பள்ளி நேரத்திலே வந்து நாட்கள்லேயே தென்சென்னையில் கேகே நகரில் ஒரு தள்ளுமுடு அதே 2000 ரூபாய்க்கு அங்கேயும் நிறைய பேர் செத்தாங்க. அப்போ இந்த ஜனங்களுக்கு வந்து ஒரு விஷயம் காலி ஆகிடும், ஒரு விஷயத்தை போய் பார்க்கணுன்ற அந்த பகுத்தறிவு அந்த புரிதல் இருக்கு, அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து திருப்பி கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கோர்ட்டும் வந்து இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக கையாளுன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.